ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது அடடடடா இவங்க கிட்ட இந்த அதிகாரம் வந்தாலும் வந்துச்சு, ஒரு அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திரியில் கொலை பிடிப்பான்ற மாதிரி. ஐயோ அம்மா ஏமா இப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இதுலேயும் சாச்சனாவுக்கு வந்து டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டாஸ்க் பண்ணோம். முத்துக்கோரன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார். அடுத்தது ஜெஃப்ரி வந்து பண்ணியிருக்காரு. பண்ணும்போதே என்ன ஆகிட்டுருக்கு, குளிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி நான் வந்து சமையல் பண்ண லேட்டாக ஆரம்பிக்கிறதுக்கு நீ போய் குளிச்சுட்டு வான்னு அமைச்சிருக்காரு. இப்போ டாஸ்க் பண்ணிட்டு போயிட்டார். திரும்ப வராரு. வரும்போது இந்த சாச்சனா பிடிச்சிட்டு டாஸ்க் பண்ணுன்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், அதான் நீ இப்போ வந்திருக்கல அப்படின்னு. அப்போ தான் நான் காலையிலே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு நான் வந்து டாஸ்க் பண்ணிட்டு தானே போனேன், திரும்ப எத்தனை வாட்டி டாஸ்க் பண்ணுவாங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. சரி நான் பண்ணுறேன்ட்டார். முத்துக்குமரன் வந்தார். எதுக்கு அவன் டாஸ்க் பண்ணோம் அப்படின்னு கேட்க, இங்கே அதுக்குள்ளே வந்துட்டு சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம மஞ்சரி. மஞ்சரி பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருப்பாங்கன்னு பார்த்தா கேர்ள்ஸ் டீமுக்கு கூஜா தூக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான கேப்டன் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதுவும் சாச்சனா என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் மண்டே ஆமாம் சாமி ஆமாம் சாமி. அதாவது அர்த்தமற்ற செயல்களையும் சொல்களையும் இந்த சாச்சனா சொன்னால் அதுக்கு வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அது இப்படி பண்ணிடக்கூடாதுல்ல, அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு, அப்படி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்றாங்க. நீங்கள் இப்போ உங்கள் மூளை எங்கன்னா வேலைக்கு கொடுத்துட்டீங்களா இல்லை கடையில் விற்றுட்டு வந்தீங்களா? நல்ல மூளையோட திறனோடு தானே இருந்தீங்க மஞ்சரி, என்னாச்சு உங்களுக்குன்ற மாதிரி இருக்குது. அப்போ முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு, மஞ்சரி காலையில் நான் உள்ளே வரும்போது அவன் டாஸ்க் பண்ணிட்டான், நானும் டாஸ்க் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து மற்ற பொருளாக எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஹெல்ப் பண்ணுற பையன் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னான். போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்திருக்காங்க, இவனை வந்து திரும்ப நீங்கள் வந்து டாஸ்க் பண்ண சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்னா யோசிக்கிறாங்க. இப்படி ஐயோ இதுன்னு எப்படி ஆயிடுச்சு. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்படின்னா இப்போ மதியானத்துக்கு சமைக்கிறதுக்கு காலையில் நாங்கள் டாஸ்க் பண்ணுறோன்னு சொன்னால் கரெக்டாக? இது என்னடா கூத்தா இருக்குது? அந்த டாஸ்க்கை சொல்கிறது நீங்கள் தானே, நீங்கள் கொடுக்காம வந்து அவர் ஏன் டாஸ்க் பண்ண போகிறாரு? நாங்கள் வந்து டாஸ்க் பண்ண போகிறோன்னா அந்த டாஸ்க்கை கொடுக்குறது நீங்கள் தான். அதாவது மண்டையில் மூளையோடு தான் கேட்குறாங்களே, சத்தியமாக எனக்கு புரியல. இதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கங்கன்றாங்க. திரும்ப இந்த அம்மா வராங்க சாச்சனா. அதெல்லாம் கிடையாது, அவன் வந்துட்டு உள்ளே வந்ததே வந்து பாட்டு பாடுறதுக்கு தான். அவங்க ஒரு புதுசாக ஃபிட்டிங்கு. அப்புறமா வர்ஷினியை வறுத்துட்றாங்க. நீங்கள் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கீங்க வர்ஷினி, சரியில்லை, நீங்கள் வந்துட்டு ஒழுங்காகவே எல்லாருக்கும் டாஸ்க் கொடுக்க மாட்டீங்களா? இது வரைக்கும் கொடுத்த டாஸ்க்கே வந்து எல்லாம் மூறி எங்கேயோ போயின்னுக்குது. ஒரு பக்கம் குரங்கு மாதிரி, இன்னொரு பக்கம் அருண் போய் முத்துக்குமருக்கு கிஸ் பண்ணுற மாதிரி, எவ்வளோ அட்டூழியங்கள். அதுக்கப்புறம் ஐஜாக்ஸு இது நீல் இது அதுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் 30 கவுண்டாக கொடுத்து இதில் ஒன்று இவ்வளோ இதில் ஒன்று கொடுத்துருந்தா பெண்கள் டீம் பண்ணியிருப்பாங்களா? இல்லை பெண்கள் டீம் பண்ணியிருந்தால் நம்ம இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்கள தான் சரி, ரிவ்யூவர்ஸு இல்லை உள்ளே இருக்கிற மக்கள் செல்வன் வேறு யாராவது ஒருத்தவங்க விட்டுருப்பாங்களா? எவ்வளோ நியாயம் பண்ணுறாங்க தெரியுங்களா? அதுக்கப்புறம் முத்துக்குமரன் சொன்னதுனால ஜெஃப்ரியை விட்டாங்க, இல்லைனா ஜெஃப்ரியை திரும்ப வந்து டாஸ்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் ரெடி ஆகிட்டார், டென்ஷன் ஆகிட்டார். சரி சொல்கிறதும் முடிவாகி போச்சு, செய்யறதும் முடிவாகி போச்சு, செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டார். ஏன்னா செய்கிறேன் நான் தான் இங்கே சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி அவர் தான் காப்பாற்றி விட்டாப்புல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேர் இன்னுமே கூஜா தூக்கிட்டு வராங்க. ஆண்கள் மட்டும் டாஸ்க் கொடுத்தாங்களா? அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்களா? இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க, மனசாட்சி வேண்டாம். ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு வாட்டி இந்த மாதிரி போங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரியை வந்து சிவகுமார் சொன்னார். ஃபஸ்ட்டாக நம்ம தான் வீடியோ போட்டோம், இந்த மாதிரி கொடுக்குறாங்களே அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒரு கீழே குனிஞ்சு அப்படி நடந்து போகிறதுக்கு நம்ம வந்து சொன்னோம். இவங்க சொல்கிறது 30 கவுண்ட்டாக வந்து இதை பண்ணு அதை பண்ணு, தலை மேலே 4 தலைகாணை வச்சுட்டு நடந்து போ, தலை மேலே வந்து ஒரு இதோ கவுத்திட்டு கண்ணு தெரியாமல் வந்து சமைச்சு காட்டு, மனுஷ குரங்கு மாதிரி பண்ணு, என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.